உலகத்திலே எந்த மனிதர்கள் நம்மை சரி செய்யும்படியாக எந்த நபர்கள் நம்மிடத்தில் பேசுகிறார்களோ அவர்கள் நம்முடைய நன்மையை நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தான் நம்மோட பேசுவார்கள். நம்மளை குறித்து அக்கறை இல்லாதவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்க. தவறை கண்டுபிடிச்சா கூட அதை திருத்த மாட்டாங்க. குற்றத்தை கண்டுபிடிச்சா கூட சில நேரத்தில் கண்டும் காணாமல் போவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அது உன் பாடு, நான் என்ன பண்ண முடியும், சரி நீ விதைக்கிற நீ அறுத்து தான் ஆகணும் அப்படின்னு. நம்ம தவறு செய்து நம்மை கண்டிக்கலை அப்படின்னு சொன்னால், இல்லை அது தப்பு தான் அப்படின்னு சொல்லலை அப்படின்னா, இல்லை அந்த பாதை இல்லை வேறொரு மாற்று பாதை இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லலைன்னா அவங்க நம்மளை நேசிக்கலைன்னு அர்த்தம். அவங்க நம்ம எப்படி போனாலும் அதை குறித்து அவங்களுக்கு வருத்தம் இல்லைன்னு அர்த்தம். அப்போது நம்மை குறித்து வருத்தப்படுகிற ஒரு நபர் நம்முடைய உயர்விலே கவனமாக இருக்கிற ஒரு நபர் நம்ம தவறான போதையில் போகும்போது நம்மளை தண்டிக்கிறார்கள். நமக்கு சரியான பாதையை அவர்கள் காண்பிக்கிறார்கள். அவர்கள் தான் நாம் நன்றாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்போ நான் நம்புகிறேன், ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னா நம்ம மேலே அவர் ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தருகிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு தரும்போது நம்ம ரொம்ப கவனமாய் அதை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு முழுவதுமாக நாம் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நமக்கு பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஆமேன். கடந்த 2 நாட்களும் ஆண்டவர் நம்மோடு பேசினார். முதல் நாளிலே பரிதாபப்படுகிறவர்களிடத்திலே கவனம் என்று ஆண்டவர் பேசினார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தன்மேல் பரிதாபப்படுகிற அந்த நபருக்கு அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றதை நம்ம தெளிவாக நம்ம ஆவியானுடைய துணையோடு நம்ம தியானித்தோம். நேற்றைய தினத்திலே தன்னுடைய ஆதாயத்திற்காக பயன்படுத்துகிற மனிதர்களிடத்திலே கவனம் என்கிற ஒரு தலைப்பிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த செய்தி நேருக்கு நேராய் ஆண்டவர் என்னோட பேசினது போலவே இருந்துச்சு. உண்மைதான், நீங்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளும் உண்மையான வார்த்தை அப்படின்னு அநேகம் பேர் சாட்சி சொன்னீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 3வது நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே எந்த மனிதனை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இல்லாவென்றால் ஒரு மனிதனை குறித்து நாம் அறிய வேண்டிய அறிவு என்ன, ஒரு மனுஷனை குறித்து நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை குறித்து நாம் என்ன அறிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கர்த்தர் வைத்தார். நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிக்கலாமா? 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்து போய் சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவர் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப விட்டாமல் இந்த வார்த்தைகளினாலே
அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் போது இதிலே சங்கீதக்காரனாகிய தாவீதிற்கும் சவுலுக்கும் உள்ள ஒரு 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 முக்கியமான ஒரு சீன் இந்த இடத்துல போகிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் தாவீதை சவுல் ராஜா அநேக வருடங்களாக அவனை துரத்தி கொண்டே இருக்கிறார். எப்படியாவது அவனை கொன்றணும், அவன்தான் என்னுடைய ராஜ்யத்தினுடைய எதிரி, என்னை அழிக்க பார்க்கிறான், ஜனங்கள் எல்லாரும் அவனை புகழ்கிறார்கள், என்ன கொன்னுட்டு அவன் ராஜாவானாலும் ஆயிடுவான் அப்படின்னு அந்த தாவீதின் மேலே கொண்ட பயத்தினால, இல்லைன்னா தாவீதின் மேலே கொண்ட எரிச்சலினால சவுல் ராஜா பல வருடங்களாக தாவீதை துரத்தி கொண்டே போகிறார். இப்போ ஒரே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அப்போ சவுலுக்கும் தாவீதும் இருக்கிற இடத்தினுடைய தூரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி 4 அடி அவ்வளவு தூரத்தில் ரெண்டு பேரும் அப்படியே பக்கத்தில் நெருங்கிட்டாங்க. இதுவரையிலையும் தாவீதை துரத்துகிற சவுலுனால தாவீத இவ்வளவு கிட்ட பார்க்க முடியல. நிறைய பேரிடத்துல சொல்லி அனுப்புறாரு, தாவீது எங்கிருந்தாலும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க, அப்படி தாவீதை கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு நாம் வெகுமானங்களை தருவேன் என்று சவுல் ராஜா தன்னுடைய நாட்டு ஜனங்களுக்கு கட்டளை இடுந்தார். அப்படின்னா தன்னுடைய தேசத்திலே எங்கும் தாவீதை தேடின பிற்பாடு சவுலினாலே தாவீதை கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா இப்ப ரெண்டு பேர் எங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பக்கத்துல நெருங்கிட்டாங்க. தாவீதை சவுல் துரத்தி கொண்டே வருகிறார். தாவீது ஒரு கெபிக்குள்ள போய் ஒளிந்திருக்கிறார். அப்போ இந்த சவுல் ராஜாவுக்கு அந்த வயிறு ஒரு மாதிரி பண்ணுது. அதனால அவர் மலஜலம் கழிக்கிறதுக்காக போகணும். அப்போ அங்க ஒரு குகை இருக்கிறது. அந்த குகை தான் மறைவான இடம்னு சொல்லி அந்த இடத்திற்குள்ள சவுல் ராஜா போறாரு. ஆனா ஏற்கனவே தாவீது சவுலினால் துரத்தப்பட்டு எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறாருன்னா அந்த குகைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய உயிருக்கு பயந்து ஒரு குகைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். அதே குகையை அசுத்தம் பண்றதற்கு அந்த ராஜா பயன்படுத்துறாரு. அப்போ பின்னாடி இருக்கிற தாவீதை சவுல் ராஜா கண்டுபிடிக்கவே இல்லை. அப்பதான் தாவீதோட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தாவீதை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ ஆண்டவர் உன் சத்துருவை உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற நாள் சரியா இந்த நாள் தான். நீங்க இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இனி திரும்பி கிடைக்காது. இவர் குகைக்குள்ள இருக்கிறாரு, நீங்க இதனுடைய பக்கத்துல இருக்கிறீங்க, நம்ம ஒண்ணு பண்ணுவோம், நம்ம பண்ணி அவரை கொன்றலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவை கொடுக்குறாங்க. அப்பதான் தாவீது சொல்றான், இல்ல கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல கையை வைக்காதபடி ஆண்டவர் என்னை காப்பாராக, ஆண்டவர் என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு அவன் சவுலின் மேல் எழும்பாம இருந்தது மட்டும் இல்ல, அவனுடைய வேலைக்காரர்கள் இல்லையென்றால் அவனோடு கூட வந்த ஜனங்களும் சவுல் மேல் எழும்பாம அவர்களை தடை பண்ணினான். வேணாப்பா, நமக்கு அந்த வேலை வேணாம், ஆண்டவரோடு வெறுக்கிறவர், கர்த்தர் அபிஷேகம் பண்ணவனை நம்ம தொடக்கூடாது அப்படின்னு தானும் செய்யல, மற்றவர்களையும் அவன் தடுத்தான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 3வது நாள் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு மனுஷனை குறித்து அறியக்கூடிய 3வது அறிவு என்ன அப்படின்னா, நம்மை பிரச்சனை பண்ணும்படியாக இல்லையென்றால் பல இடங்களிலே மனிதர்களுக்கு விரோதமாய் எழும்புவதற்கு நம்மை உற்சாகப்படுத்துகிற மனிதர்களிடத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கவனிங்க, சில நேரங்களிலே நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள், நம்மை சுற்றி இருக்கிற சொந்தக்காரர்கள், நம்மோடு வேலை செய்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, மனிதர்களோட யுத்தம் பண்ண, மனிதர்களோட சண்டை போடுவதற்கு நம்மை அவர்கள் நமக்கு தெரியாமலே அவர்கள் நம்மை உற்சாகப்படுத்துவார்கள். நீங்க போங்க, நீங்க செய்யுங்க, நீங்க அமைதியா இருக்காதீங்க,
நீங்க ஏதாவது ஒன்று எதிர்ப்பை தெரிவிங்க. நீங்க இப்படியே அமைதியா போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க கண்டிப்பா உங்களை வந்து கீழே மட்டம் தட்டிட்டு தான் போவாங்க. உங்களுடைய பவர் இன்னுன்னா அவங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால நீங்க எத்தனை நாளைக்கு அமைதியா இருப்பீங்க? எத்தனை வருஷம் நீங்க அமைதியா இருப்பீங்க? நீங்க அமைதியா இருக்க 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 அந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் ஆடிட்டு தான் இருப்பான். அதனால வேண்டாம், நீங்க உங்க பக்கத்துல இருக்கிறத காமிங்க. எந்த ஒரு ஜீவராசியும் தனக்கு எதிராய் வந்தவனிடத்திலிருந்து தன்னை தப்புவிக்கிறதற்கு ஏதாவது ஒரு ஆயுதத்தை அது பயன்படுத்துது. அதனால உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த மனிதனும் உங்கள் மேல் எழும்ப விடாதபடி நீங்க எதையாவது ஒன்று செய்யணும். நீங்க கண்டிப்பா பழி வாங்கணும். நீங்க ஏதாவது ஒன்று செய்யணும்னு நம்மை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உற்சாகப்படுத்துவாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், எந்த மனுஷனுக்கு நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களை மற்றவர்கள் உங்களை கஷ்டப்படுத்தினதற்கு, உங்களை பழி வாங்க வைக்கிறதற்கு உங்களை என்கரேஜ் பண்றாங்க பாருங்க, அவங்க பேர்ல ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நான் சொல்றேன், இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ வட்டாரத்தில் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இன்றைக்கு பிரச்சனையை தலையிலே சுமக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் சும்மா தான் இருந்தாங்க. அவர்கள் வந்து பழி வாங்க வேண்டாம், விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா சுற்றி இருக்கிற நிறைய பேர் சேர்ந்து அவர்களை உற்சாகப்படுத்தி, நீ பழி வாங்கியே ஆகணும், நீ எதிர்த்து நின்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தினதுனால நிறைய பேர் இவருடைய வார்த்தையை கேட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்று, கோர்ட்ல போய் நின்று, அரசியல் தலைவரிடத்துல போய் நின்று, இல்லைன்னா பஞ்சாயத்தை கூப்பிட்டு, இப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராம எத்தனையோ பேர் இன்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாய் கவனிங்கள். உங்க பிரச்சனையினுடைய முடிவு நீங்க பழி வாங்கிறதுனாலயோ நீங்க எதிர்த்து நிற்கிறதுனாலயோ உங்க பிரச்சனைக்கு முடிவு வராது. உங்களுடைய போராட்டத்திற்கு முடிவு வராது. நன்றாய் கவனிங்கள். நீங்க யுத்தம் பண்ணுனா அந்த யுத்தத்தை அமைதியா தான் வைக்க முடியும். அந்த யுத்தத்தை ஸ்டாப் பண்ணலாம், இல்லைன்னா அந்த யுத்தத்தை கொஞ்ச நாளைக்கு ஆற போடலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரே, ஆனால் இனி திரும்ப அந்த யுத்தம் நடக்காதபடிக்கு கர்த்தர் முற்றிலும் ஜெயம் கொடுப்பார். கர்த்தர் எப்படி ஜெயம் கொடுப்பாராமா? அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்க பண்ணுகிற யுத்தத்திற்கும் கர்த்தர் செய்கிற யுத்தத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நீங்க பண்ணுகிற யுத்தம் அந்த நேரத்தில் அமைதியா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணும்? அது என்னைக்காவது ஒரு நாள் வெடிக்கும். அது என்னைக்காவது ஒரு நாள் உங்க கண்ணுக்கு முன்னாடி திரும்பவும் வந்து நிற்கும். எத்தனையோ குடும்ப பிரச்சனையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் யுத்தம் பண்ணி நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க. நான் யுத்தம் பண்ணி என் கணவனார கோர்ட்ல ஜெயிச்சிட்டேன், நான் யுத்தம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல நான் அவங்கள ஜெயிச்சிட்டேன், நான் யுத்தம் பண்ணி இந்த இடத்துல இவங்களை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அந்த நேரத்துக்கு நம்முடைய நெஞ்ச தட்டி நம்ம அமைதியா இருக்கலாம். ஆனா ஒரு காலம் வரும்போது, ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும்போது, எந்த நபரை நீங்கள் ஜெயித்தீர்களோ அந்த மனிதன் திரும்பவும் அந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்ப சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டல்ல. அதான் சில ஜென்ஸுக்கு வந்து அந்த காயம் ஆறவே ஆறாது. மனைவி தன்னை, அதான் பொதுவாக வந்து நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லைன்னா நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பழக்கமே இருக்காது. ஏதோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்லைன்னா கோர்ட்டுக்கு அவங்க எதுக்காக போவாங்கன்னா, இந்த வேலை சம்பந்தப்பட்டு, பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்டு, இந்த மாதிரி அந்த அஃபிஷியலாக வந்து அவங்களுடைய லேண்டு பிரச்சனை, இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக போய் சைன் வாங்குறதற்கு இந்த மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்க போவாங்க. மற்ற மாதிரி சண்டைக்காக பிரச்சனைக்காக போய் நின்று ஒரு போலீஸ் அதிகாரி தன்னை பார்த்து நீ என்ன இப்படி பண்ண, அந்த மாதிரி கை கட்டி நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளோ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றவங்களோ நின்னதே கிடையாது.
ஆனா அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகாத ஒரு மனுஷனை, ஒரு மனுஷிய நீங்க போய் குற்றப்படுத்தி இந்த தப்பு பண்ணுனாங்க அப்படின்னு கொண்டு போய் நிறுத்திட்டீங்கன்னா, அந்த மனுஷனிடத்துல இருக்கிற காயம், அந்த மனுஷனிடத்துல இருக்கிற காயம் சிலருக்கு சாகிற வரைக்கும் ஆறாது, சாகிற வரைக்கும் ஆறாது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க அப்படி அந்த பிரச்சனைக்காக போய் நின்று எடுக்கிற அந்த முடிவும் இல்லைன்றால் போய் நின்று அந்த நேரத்திற்கு அந்த அந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணீங்க, ஆனா அது ஆறாத காயமா இருந்து திரும்ப 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 உங்க வாழ்க்கையில அது முளைத்து கொண்டே இருக்கும். ஆனா இன்னொரு வேதத்துல நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் காலையில கதவை திறந்து பார்க்கிறான். கதவை திறந்து பார்க்கும்போது நிறைய குதிரை வீரர்கள் அவனுக்கு வீட்டுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். உடனே அந்த வேலைக்காரன் கேயாசி கத்துறான், ஐயோ ஆண்டவனே, அவ்வளவுதான் போயிருச்சு, நம்மை பிடிக்கிறதற்காக எதிரி நாட்டினுடைய ராஜா வந்து படை வீரர்களை அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது தீர்க்கதரிசி வெளியே வந்து பார்த்து என்ன சொல்றாருன்னா, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆனா அவனுடைய கண்ணுக்கு தெரியல. உடனே அந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இவனுடைய கண்கள் பார்க்கும்படி செய்யும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க நின்னது குதிரை வீரர்கள் தான். ஆனா இவங்களுடைய கண்ணுக்கு இவர்களை பாதுகாக்கிறதுக்கு யார் நிக்கிறாங்கன்னா, அக்னி ரதமான குதிரை வீரர்கள். அப்படியே நிறுத்தி இருக்கிறார். இப்போ தீர்க்கதரிசி வெளியே வந்து அங்க நிற்கிற எல்லாருடைய கண்களும் குருட்டாட்டம் பிடிக்கிறதுக்கு பண்ணிட்டாரு. இப்ப யாருக்குமே கண்ணு தெரியல. கண்ணு தெரியாம அவங்க எல்லாரும் தடவிட்டு அப்படி நின்றுக்கு இருக்கும்போது, வாங்க நீங்க பிரச்சனை பண்ணிருக்க வந்திருக்கிற இடம் தானே உங்களுக்கு காமிக்கணும், நீங்க யாரை தேடி வந்தீங்களோ அவர்கள்ட்ட கொண்டு போய் நான் உங்களை விடுறேன் அப்படின்னு சொல்லி டைரக்டா எங்க நடத்துறாரு அப்படின்னா, இப்ப ராஜாவுடைய இடத்துல நடத்திட்டாங்க. இப்போ வந்திருக்கிறது சீரியர்கள். இப்போ அந்த ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வந்து அவங்களை நிறுத்தும் போது யாருக்குமே கண்ணு தெரியல. இப்போ அந்த ராஜா கேட்கிறாரு, தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறாரு, சரியான நேரம், இந்த சீரியர்கள் அடிக்கடி வந்து நம்மளை பிரச்சனை பண்றாங்க, அதனால இவங்க எல்லாருடைய கதையும் இங்கே முடிச்சிடவா, அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தீங்களா? உடனே இந்த தீர்க்கதரிசி ராஜாவை திட்டுறாரு, என்ன உங்க பலத்தால கொண்டு வந்துட்டீங்களா, நீங்க கொண்டு வந்துட்டீங்களா? இல்ல இல்ல, ஒவ்வொருத்தருடைய கண்களையும் திறக்க பண்ணி எல்லாருக்கும் என்ன போடுங்க, இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு இல்ல, விருந்து, எல்லாருக்கும் விருந்து போடுங்க. இவங்களை அடிக்கிறதற்கு கொல்றதற்கு தீர்க்கதரிசியை இழுத்துட்டு போறதற்கு வந்திருக்கிற அந்த சீரியருக்கு எல்லாருக்கும் இந்த தீர்க்கதரிசி என்ன போட சொல்றாரு அப்படின்னா, சாப்பாடு போட சொல்றாரு. நீங்க அந்த வேதத்துல அந்த வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். சீரியருடைய தண்டுகள் அப்புறம் அந்த நாட்டுக்குள்ள வரவே இல்லையா. ஆமென். அதான் வேதம் சொல்லுது, தீமையை நன்மையினால வெல்லு, தீமையை நன்மையினால வெல்லு. சீரியருடைய தண்டுகள் அதற்கு பிறகு தேவனுடைய பிள்ளைகளை தொடரவே இல்லை. அப்போ ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நம்ம போய் யுத்தம் பண்றதுனால ஒரு பெரிய முடிவு வராது. ஆனா ஆண்டவரை யுத்தம் பண்ணினார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு என்ன வரும் அப்படின்னா, ஒரு தீர்வுன்னா அந்த தீர்வு திரும்ப இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றுமே காண மாட்டாய். சோ கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவதற்கு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்றதற்கு, நீங்க யுத்தம் பண்றதற்கும் ஒரு பெரிய டிஃபரெண்ட் இருக்குது, ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. நீங்க யுத்தம் பண்றது அன்னைக்கு அமைதியா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் புகையும். ஆனா ஆண்டவர் யுத்தம் பண்ணினாருன்னா அந்த எதிரிய திரும்ப நீங்க என்ன பண்ண மாட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில சந்திக்கவே மாட்டீங்க. அதுதான் கர்த்தருடைய யுத்தம், அதுதான் கர்த்தருடைய யுத்தம். அப்போ இன்றைக்கு இந்த மூன்றாவது நாள் நம்முடைய இருதய பலகையில நம்ம என்ன எழுதணும்னா, ஆண்டவரே என்னை சண்டைக்கு போக சொல்லி, என்னை பிரச்சனைக்கு போக சொல்லி, என்னை யுத்தம் பண்ண சொல்லி யார் என்ன வழி நடத்தினாலும் அந்த மனுஷனுக்கு நான் என்னவா இருப்பேன் அப்படின்னா கவனமா இருப்பேன். நாங்க வர்றோம், நீ போய் கேளு, நாங்க 10 பேர் உன் கூட நிக்கிறோம்,
நாங்கள் 10 பேர் உனக்கு சப்போர்ட்டிவாக நிற்போம் அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொல்லி உங்களை வந்து உந்தி தள்ளுனாங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் தயவு செய்து அதை கேட்காதீங்க. அவங்க எத்தனை நாள் நம்ம கூட அலைவாங்க, எத்தனை நாள் நம்ம கூட வருவாங்கன்னு நினைச்சிங்க? வரவே மாட்டாங்கங்க. சில நேரத்தில் ஆக்சிடென்ட் ஆன கேஸை அந்த மனுஷன் துடிச்சிட்டு இருப்பான் உயிருக்கு, ஆனால் யாருமே கையில் தொட மாட்டாங்க, ஒருத்தருமே தொட மாட்டாங்க. ஒரு உயிர் போறதுக்கு மாதிரி கிடக்கும். கத்துவாங்க, யாராவது என்னை காப்பாத்துங்க, யாராவது என்னை கொண்டு போங்க. யாருமே வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க தெரியுமா? ஏன் வரமாட்டாங்க? அவங்க வந்து அதுக்கப்புறம் 100க்கு ஃபோன் பண்ணி 118க்கு ஃபோன் பண்ணி அது வந்ததற்கு பிறகு ஆம்புலன்ஸில் வந்து ஆம்புலன்ஸில் வர்ற அந்த உதவி செய்கிறவங்க தான் தூக்கி அவனை உள்ள வச்சு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவாங்க. இத்தனை பேர் சுத்தி நின்று வேடிக்கை பார்க்குறாங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டா, அங்க இருக்கிற எல்லாருக்குமே மனசாட்சி இருக்குது. ஆனா யார் அடிபட்ட ஒரு மனுஷனை ஃபர்ஸ்ட் போய் தொடுறாங்களோ அவங்க கோர்ட்ல என்ன பண்ணணும்? சாட்சி சொல்லணும். அவனை எடுத்து அட்மிட் பண்ணி அவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தவங்க போலீஸ் வந்து வெரிஃபிகேஷன் வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் வந்து கிளியரா சொல்லணும். ஒரு நாள் இல்ல, சில நேரங்களிலே அந்த நபருடைய கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த மனுஷனை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனும் அந்த கோர்ட்லையும் நிக்க வைப்பாங்க. அதனால தான் இவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு ஏன் வம்பு, நமக்கு ஏன் வம்பு, நமக்கு ஒன்றும் வம்புக்கெல்லாம் போக வேண்டாம், அப்புறம் நம்மளை இழுத்தடிப்பாங்க, அதனால எனக்கு எதுவுமே தெரியாது சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். அதனால தான் அடிபட்டு கிடக்கிறவங்கள போய் அவ்வளவு சீக்கிரமா தொட மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமாய் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களை சண்டை போடுவதற்கு, வாக்குவாதம் பண்ணுவதற்கு, பழி வாங்குறதற்கு, யுத்தம் பண்றதற்கு, உங்களை ரொம்ப பூஸ்ட் பண்ணி உங்க பக்கத்துல நிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க, உங்களுக்காக நான் பேசுறேன்னு சொல்றவங்க ஒரு நாள் பேசுவாங்க, ஒரு நேரம் பேசுவாங்க. அவங்க கடைசி வரைக்கும் உங்களுக்காக நிற்க முடியாது. அதனால யாருமே மற்றவங்க சொல்றாங்கன்றதற்காக இன்னொருத்தர்கிட்ட யுத்தத்திற்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, போகவே கூடாது. பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. யாருக்கு அப்படின்னா, சண்டை போடுவதற்கு உங்களை என்கரேஜ் பண்றவங்களுக்கு, பழி வாங்க சொல்லும் மனிதர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. யாருக்கு எச்சரிக்கையா இருக்கணுமாமா? சொல்லுங்க. பழி வாங்க சொல்ற மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருங்க. நீ போய் கேளு, நீ என்ன செய்தின்னு போய் கேளு, நீ என்னன்னு போய் கேளு. நான் வந்து ஒரு திருச்சபையிலே வந்து உடன் ஊழியர்கள் 2 பேர் வந்து பணியாற்றினார்கள். அவங்க வந்து நல்ல அந்த சர்ச்சுக்கு நல்ல ஊழியராக இருந்தாங்க. அப்போது அதில் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த அளவுக்கு ஆண்டவரோட நெருக்கமானவன் அல்ல. அவரை சுற்றி இருக்கிற பின்னணியும் எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு தடால் அடியாக பதில் சொல்கிறவங்க. அப்படின்னா என்ன ஏது, யாருக்குமே யார்கிட்டையுமே கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் வந்து அவங்க தயங்க மாட்டாங்க. அவங்க சத்தம் போடுறனா சத்தம் போடுவாங்க, சண்டை போடுறனா சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி பின்னணியிலேருந்து வந்த ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழு பெண்டிகாஸ்ட், அவங்க வந்து ரொம்ப பக்தியான குடும்பம், ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு வளர்த்தப்பட்ட ஒரு குடும்பம். ஆனால் இப்போ அந்த அவருக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கணும், தன்னுடைய மூத்த ஊழியக்காரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள அந்த ஆதங்கம் பொங்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் தனியாக போக விரும்பாம கூட இருக்கிறாரு பாருங்களேன், அவரை கூப்பிட்டு நீங்களும் வந்துருங்க, நம்ம இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்கலாம், இந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவர் போனது இல்லாம அவரையும் கூப்பிட்டு அவருக்குள்ள பாய்சனை விதைச்சு அவருக்குள்ள ரொம்ப ஒரு மனக்கசப்பை உண்டு பண்ணி, இப்போ அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த ஊழியக்காரனுக்கு முன்பாக போய் நின்று அந்த 2 பேருமே அந்த ஊழியத்தை விட்டு கடந்து வெளியே போனார்கள். இப்போ அந்த பிரச்சனை பண்ண நபர், ஆரம்பிச்சு விட்ட நபர், அவர் செட்டில் ஆயிட்டாரு, அவர் போயிட்டாரு.
கடைசியில் கஷ்டப்பட்டது யார் தெரியுமா? யாருடைய பேச்சை கேட்டு பிரச்சனைக்காக போனாரோ இந்த ஊழியர் தான் தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா நிக்கணும். சண்டை போடுறதுக்கு, யுத்தம் பண்றதுக்கு யாரையும் நம்பி என்ன பண்ணக்கூடாது? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. போகவே கூடாது. இந்த இந்த நாய் எல்லாம் நம்ம தெருவில் சண்டை போடும் பாருங்களேன். பெரிய பெரிய நல்ல சிட்டில எல்லாம் போடுமான்னு தெரில. இந்த ஒரு ஏரியா விட்டு ஒரு ஏரியாவுக்கு நாய் வரும் பாருங்களேன். அங்கேருந்து 2-3 நாய், ஒரு நாய் கத்திச்சுன்னு வைங்களேன். ஒரு நாயை பார்த்து நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா 10 நாய் கத்தும். ஃபர்ஸ்ட் கத்துன நாய் சவுண்டு கம்மியாக தான் கத்தும். ஆனால் சுற்றி இருக்கிறதுல 4 நாய் கொஞ்சம் கத்த ஆரம்பிச்ச உடனே இந்த நாய் பொட்டை நாயா இருந்தா கூட, குட்டி நாயா இருந்தா கூட, இதுக்கு எவ்வளோ பலன் அதிகமோ அவ்வளோ கத்த ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, டேய் என் சப்போர்ட்டுக்கு 4 பேர் வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லும். ஆப்போசிட்ல நாய் இந்த நாயை பார்த்து உருமும் போது இது அப்படியே குலைச்சிட்டே பேக்ல போகும். ஆனா அந்த 4 நாயினுடைய சத்தத்தை கேட்ட உடனே இது வலிய போகும் பாருங்களேன். அது பக்கத்தில் அந்த 4 நாய் வந்துச்சுன்னா அடிச்சன துரத்தும் பாருங்களேன். துரத்திட்டே போகும். ஆப்போசிட்ல இப்ப அந்த ஏரியா நாய் இது துரத்திட்டு போகுது இல்ல, அந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அங்கிருந்து ஒரு 4 நாய் வந்துச்சு அப்படின்னா பின்னாடி இருக்கிற 4 நாய் எஸ்கேப் ஆயிரும். கடைசியில் எது மாற்றம் தெரியுமா? இந்த பின்னாடி வந்த 4 நாயினுடைய பூஸ்ட்ல, அதனுடைய கத்துறதுல பூஸ்ட் ஆயிடுச்சுல்ல. இதுக்கு பலன் கிடையாது, இது ஓடாது. இதுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம ஒன்னே சமாளிக்க முடியாது தெரியும். அதனால தான் குறைச்சு பின்னாடி போயிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த 4 நாயினுடைய அந்த பூஸ்ட்ல முன்னாடி வந்த இந்த நாய், இந்த 4 நாயை பார்த்தோன்னா ஓட்டம் முடிக்கவும் பாருங்க, அந்த ஏரியா பக்கமே நிக்காது. சிலது வந்து கடி வாங்கி தான் ஓடும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணி, இன்னொருத்தர் நமக்கு பூஸ்ட் பண்ணி நீங்க முன்னாடி போய் சண்டை போடுறது நின்னீங்கன்னா இங்க ஆளை பார்த்தோம்னா இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்புறம் சிக்கல்லாம் மாட்டுறது யார் தான் மாட்டோம் சொல்லுங்க. பொதுவாக என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைங்க ஏன் சண்டைக்கு போகக்கூடாது அப்படின்னா, நம்மளால சண்டை போட முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு கொஞ்சமாவது மனசாட்சி கேட்கல இருக்கா இல்லையா? நமக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கும், இல்லைன்னா கொஞ்சமாவது கடவுளுக்கு பயப்படுற பயம் இருக்கும். அவன் 10 கெட்ட வார்த்தை பேசினா இந்த சர்ச்சுக்கு வர விசுவாசி கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு. ஆனா எத்தனை வார்த்தை தான் பேசும்? அவன் 10 பேசினா இது 1 தான் பேசும். ஆனா பேர் என்ன வரும் அப்படின்னா, நீயும் என்ன பண்ணின? நம்மளால சண்டைக்கு போனா ஒழுங்கா நம்மளால சண்டை போட முடியாது. நமக்குள்ள என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கேட்ட வசனமாவது நமக்குள்ள உள்ள கிரியை செய்யும். சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ஆவியானவர் பேசுவாரு, இது தேவையாடா உனக்கு, உனக்கு யாரா சண்டை போட சொன்னது அப்படின்னு. அவ்வளோ வீரியமா போவோம். ஆவியானவர் உள்ள பேசின உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நான் என்ன சொல்றேன்னா, அவனுக்கு உடனே இன்னும் கொஞ்சம் ஜெயமாகுமே தவிர நம்ம சண்டை போறதுனால அந்த மனுஷனை ஜெயிக்க போறது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சண்டை போறதுனால ஆப்போசிட்ல இருக்கிற மனுஷனை ஜெயிக்க போறது இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க கோலை. சத்தமா சொல்லுங்க, என்ன கோலைன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க உண்மையிலேயே கோலை. ஏன் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் கோலை. நீங்க ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க அவ்வளவு வீரியமா சண்டை போட மாட்டீங்க, கோலை ஆயிருவீங்க. அப்போ நமக்கு சண்டை போடவும் தெரியாது, நமக்கு ஏத்து பேசவும் தெரியாது. அவனுக்கு ஒத்தைக்கு நம்மளால நிக்க முடியாது. நின்னா நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது? ஜெபம் பண்ணவும் முடியாது, வசனத்தை கேட்கவும் முடியாது, சர்ச்சுக்கு போக முடியாது, திருவிருந்து எடுக்க முடியாது. அது ஒரே டென்ஷனா இருக்கும். அப்போ நமக்கு ஆகாத வழக்குல நம்ம ஏங்க தலையிடணும்? அதனால பெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மோடு யுத்தம் பண்ண வர்றவங்கள கர்த்தர் கையில கொடுத்துட்டு நீங்க பார்த்துக்குங்க ஆண்டவரேன்னு கொடுத்துட்டு அமைதியா இருக்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய மரியாதை. ஆமேன்னு சொல்லுங்க.
அப்போ அவன் சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டுட்டு நம்ம யார்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா சண்டைக்கு போகவே கூடாது. வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த உசுப்பேத்துறதுல ஒன்றா நம்பராக இருப்பாங்க, ரொம்ப செய்வாங்க. கூட வேலை செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜருக்கு விரோதமாக பேசுறதுக்கு, ஓனருக்கு விரோதமாக பேசுறதுக்கு நம்மளை ரொம்ப அழகாக மோட்டிவேட் பண்ணுவான். எல்லாம் மோட்டிவேட் பண்ணிட்டு கடைசியில் அந்த ஓனருக்கு யார் நல்ல பிள்ளையா இருப்பாங்க சொல்லுங்க? நல்ல பிள்ளையா யார் இருப்பா? சொல்லி கொடுத்தவங்க தான் நல்ல பிள்ளையா இருப்பாங்க. இந்த ஸ்கூல்ல வந்து இப்போ இந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் வருதில்ல, அப்போ எல்லாரும் சேர்ந்து பிரச்சனை பண்ணி ஸ்கூலுக்கு விரோதமாக கொடி பிடிப்பாங்க பாருங்களேன். ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு நாள் பொறுத்துக்கும், 2 நாள் பொறுத்துக்கும், கடைசியில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடும். இந்த பாரு, அப்படி ஸ்ட்ரைக் பண்ணி பிரச்சனை பண்றவன் எவனையுமே எக்ஸாம் எழுத விட மாட்டோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே 75% பேர் எங்க போய் உட்காந்துருவாங்க? கிளாஸுக்கு போய் உட்காந்துருவாங்க. இது தெரியாம, இது இந்த ஸ்கூலுடைய அனௌன்ஸ்மெண்ட்டே கேட்காம ஒரு கோஷ்டி இருக்கும் லாஸ்ட் பெஞ்சில். கடைசியில் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு இவன் 4 பேர் மட்டும் கொடியை பிடிச்சி நிற்பான். மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வரும், யாரை டிஸ்மிஸ் பண்ணுவோம்னா இந்த கடைசியில் நின்னா பாருங்களேன், அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிடும். இவன் எல்லாம் வந்து கெஞ்சிட்டு இருப்பான், ஏண்டா டேய் உன்னை நம்பி தானடா நான் போய் நின்னேன், நீங்க ஏண்டாடா. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமைதியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்பான் பாருங்களேன். அந்த ஸ்கூல்ல படிச்ச பையன் எதுவுமே தெரியாத மாதிரி, எனக்கு எதுவும் தெரியாதா, எனக்கு எதுவும் தெரியாதுடா, நீ போடா. அவங்கிட்ட பேசுறத கூட அவாய்ட் பண்ணுவான். ஏன்னா இவங்கிட்ட அவன் பேசிட்டு இருக்கிறத ஸ்கூல் வாத்தியார் பார்த்துட்டாருன்னா இவனையும் தூக்கி உள்ள கொண்டு போய் வச்சிருவாருன்ட்டு அவன் பார்த்த உடனே இவனுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி எழுதிட்டு உட்காந்துருப்பான். உனக்கு டே 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 அப்படின்வான். நான் கேட்க மாட்டேனே, நான் ஏன் உங்ககிட்ட பேசுவானே, அப்புறம் உனக்கு உடந்தேன்னு. அதனால இன்னொருத்தரை நம்பி சண்டைக்கு இறங்குறவருடைய கெதி வந்து இதுதான். அதனால இன்னொருத்தங்க உற்சாகப்படுத்துறாங்க, கணவனிடத்துல கேளு, மனைவியினிடத்துல கேளு, மாமியார் இடத்துல சண்டை போடு, அம்மா அப்பாட்ட சண்டை போடு அப்படின்னு உங்களை கைட் பண்ணும்போது நீங்க சொல்லணும், இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இந்த யுத்தம் யாருடையது என்றால் கர்த்தருடையது. ஆமென். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் என்னவா இருப்பேன்னா சும்மா இருப்பேன். ஆமென். எனக்காக அவர் வழக்காடுகிறவர், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல, இந்த யுத்தம் உம்முடையது, இந்த யுத்தம் உம்முடையது. சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் யுத்தம் பண்ண மாட்டேன், ஆண்டவரே நான் யுத்தம் பண்ண மாட்டேன், நீர் எனக்காக வழக்காடுகிறவர், நீர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். சொல்லுங்க, நீர் எனக்காக மீட்டு தருகிறவர், எனக்காக மீட்டு தருகிறவர். முழு இருதயத்தோடு சொல்லுங்க, அப்பா நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் யாரோ ஒருத்தர் இடத்துல ஆண்டவர் பேசலாம், இல்ல அவங்கள நம்பி போகாதீங்க சிஸ்டர், அவங்கள நம்பி போகாதீங்க பிரதர், அவங்க அப்படிதான் நம்மளை உற்சாகப்படுத்துவாங்க. ஆனா இல்ல ஆண்டவரே, நான் பொறுமையா இருக்க, காத்திருக்க, பொறுத்திருக்க, உண்மையே நான் நம்பி இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் காத்திருக்கணும், நான் பொறுத்திருக்கணும், நான் உங்களையே நம்பி இருக்கணும். ஹல்லேலூயா. தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும், புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். இப்ப கைகளை மேல காத்தீரு, பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு, பொறுத்தீர், கர்த்தரையே நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு,
அவரையே நம்பீரு. என் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. இப்ப சொல்லுவோம், காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். கரங்களை மேல தட்டி காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரையே நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீர், கர்த்தரையே நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில், என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். ஹல்லேலூயா. யாரையே நம்ம நம்பி இருக்கணுமாமா? கர்த்தரையே நம்பி இருக்கணும். ஆமென். கணவனார் ஏதாவது உங்களுக்கு மனசை கஷ்டப்படுத்தும் போது சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா இருந்தா என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, கொஞ்சம் பொறுத்து போமா, கொஞ்சம் பொறுத்து போமா, பார்த்துக்கலாமா, ஜெபம் பண்ணுவோமா. எத்தனையோ பேரை கர்த்தர் மாத்தினாரே, அவ்வளோ பெரிய சவுல பவுலா மாத்தினாரே, அவர் உங்க கணவனாரை மாத்துறதுக்கு எம்மாத்திரம்னு தான் கேட்கணும். ஒரு கணவனாருக்கு விரோதமாக மனைவி எழும்பும் போது கணவனாரை பார்த்து நல்லவங்களா இருந்தா என்ன சொல்லணும் அப்படின்னா, எப்பா கொஞ்சம் பொறுத்து போப்பா, குடும்பம்ன்றது ஒரு பெரிய பாதுகாப்புப்பா, அதை உடைச்சிட்ட அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தை திரும்ப கட்ட முடியாதுப்பா. அவங்க ஒரு பக்கத்துல இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நீயும் ஒரு பக்கத்துல இப்படி போயிட்டேன்னா உன் குடும்பம் ஒன்றும் இல்லாம போயிடும், பிள்ளைங்க ஒன்றும் இல்லாம போயிடுவாங்கப்பா. இறங்கி போறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லப்பா. கணவனார் இறங்கி போனா என்னப்பா தப்பு, அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு சொல்றவங்க தான் நல்ல சொந்தக்காரங்க, அப்படின்னு சொல்றவங்க தான் நல்ல நண்பர்களும் கூட. அதற்கு மாறா நீ இப்படி போனேன்னா எப்படி, நீ இப்படி இறங்கி போகாத. ஒரு ஆம்பளைன்னா கெத்தாரு, மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளை மாதிரி இருக்கணும், கணவனாருன்னா கணவனை மாதிரி இருக்கணும் அப்படின்னு. மனைவின்னா நீ தானே சம்பாரிச்சு கொடுக்குற, நீ தானே உங்க அப்பா வீட்டுல இருந்து அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற, உன் வீட்டுல தானே அவன் உட்கார்ந்து இருக்கிறான், நீ வாங்கி கொடுத்த வண்டியை தானே அவன் ஓட்டுறான் அப்படின்னு சொல்றவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆட்களை கூட வச்சிருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல சமாதானம் என்ன பண்ணக்கூடாது. இவங்களை கெட்டவங்களாகவும் அவங்களை நல்லவங்களாகவும் பாவிக்காதீங்க. உண்மையான கெட்டவங்க யாருன்னா அவங்க தாங்க உண்மையான கெட்டவங்க. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அப்போ நீங்க எந்த மனுஷனை குறித்து உங்களுக்கு ஒரு அறிவு வேணும் அப்படின்னு சொன்னா, நம்மை பிரச்சனை செய்ய, சண்டை போட, வாக்குவாதம் பண்ண, யுத்தம் பண்றதற்கு நம்மளை வழிநடத்துகிறவர்கள் நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள் அல்ல. நீங்களும் அப்படித்தான். வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, யார் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னா, சண்டையை மூட்டி விடுறவங்க ஆண்டவருடைய பிள்ளை அல்ல, சமாதானம் உண்டு பண்றவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளை. நீங்க என்ன பண்ணணுமாமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாராமா? பாக்கியவான்கள். அவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளை. ஒரு உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை சண்டையை மூட்டி விடக்கூடாது. ஆனா அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சமாதானத்தை உண்டு பண்ணணும். நீங்க ஆண்டவர் சில இடங்களில் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். எதற்காக ஆண்டவர் உங்களை கொண்டு போவார்னா, சமாதானத்தை உண்டு பண்றதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு போவார். அவங்க உங்களை வேணா வித்தியாசமா எல்லாம் பேசலாம், ஆனா நீங்க அந்த இடத்துல என்ன கொண்டு போகணும்னா, என்னால அந்த குடும்பத்துல சண்டை வரக்கூடாது, என்னால அந்த குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது, நான் போய் அந்த குடும்பத்திற்கு சமாதானம் தான் வரணுமே தவிர வாக்குவாதம். அப்படி ஒருவேளை நீங்க போனீங்கன்னா, நின்னீங்கன்னா, சமாதான குறைவு வரும்னு தெரிஞ்சிருச்சா உடனே அந்த இடத்துல இருந்து வந்துருங்க. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு ஒரு அறிவை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. கவனிங்க, இந்த ஜெப குறிப்பு உங்க பிள்ளைகளுக்காக கூட நீங்க ஜெபிக்கணும்.
உங்க பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க கொஞ்சம் உங்களுக்கு ஞானம் இருக்குது, அதனால உங்களுக்கு வயது தாண்ட 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 அந்த ஞானம் வந்ததுனால கொஞ்சம் சமாளிச்சு போயிருவீங்க. ஆனா உங்களுடைய பிள்ளைகள் இளம் ரத்தம் அப்படியே துடிக்கும். இந்த இளம் ரத்தத்தை கூட இருக்கிற வாலிப பசங்க, கூட இருக்கிற வாலிப பிள்ளைங்க சண்டை போடுவதற்கு அவர்களை நடத்துவார்கள். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்காக என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே, யுத்தத்திற்கு எங்க பிள்ளைகளை எந்த மனுஷனும் மோட்டிவேட் பண்ணவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியுதா? அதான் பிள்ளை சண்டை பெருஞ்சண்டைன்னு சொல்லுவாங்கல்ல. என்ன சண்டை? பிள்ளை சண்டை பெருஞ்சண்டை. பிள்ளைய அந்த மனுஷன் கிள்ளுனது உண்மை, கிள்ளி அவனுக்கு ரத்தம் வருது, தப்பு, அவர் செஞ்சது தவறு. இப்போ கிள்ளிட்டாரு, நம்ம என்ன பண்ணலாம்? போயிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது பிரதர், என்ன பிரதர் இப்படி பண்ணிட்டீங்க. ஆனா அந்த சண்டை கொலை வரைக்கும் போய் நின்றுக்கு தெரியுமா? பிள்ளைய ஒருத்தன் கிள்ளிட்டான், பிள்ளைய ஒரு வார்த்தையை ஒருத்தன் பேசிட்டான் அப்படின்னு சொல்ற சண்டை மூட்டி விட்டு மூட்டி விட்டு மூட்டி விட்டு, சொந்த மனைவியே மூட்டி விட்டு, சொந்த கணவனாரே மூட்டி விட்டு, சொந்த அம்மா அப்பாவே மூட்டி விட்டு கொலை வரைக்கும் போய் நின்றுக்குது. அது கொலை வரைக்கும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யார் சொன்னாலும் நீங்க சண்டை போடுறதுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி அப்படி ஒரு ஜெபத்தை போட்டுருங்க. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன், என் கணவனாருக்காக ஜெபிக்கிறேன், என் மனைவிக்காக ஜெபிக்கிறேன். என் பிள்ளை எந்த இடத்துல இருந்து சண்டையை இழுத்துட்டு வந்துடக்கூடாது ஆண்டவரே. என் பையன் எந்த இடத்துல போய் சண்டையை இழுத்துட்டு வரக்கூடாது. அப்பா, அவனை மோட்டிவேட் பண்ற அந்த நபரை தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே, தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே, தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. ராஜா, தடுத்து நிறுத்துங்கப்பா. உங்களால மட்டும்தான் ஆண்டவரை முடியும், உங்களால மட்டும்தான் ஆண்டவரை முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய திருச்சபைக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் ரொம்ப துக்க செய்தி என்ன அப்படின்னா, 22 வயசுல கூட சேர்ந்த பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த பையன் ட்ரெயின் ஓடும்போது பிடிச்சி ட்ரெயின் மேலே தள்ளிட்டாங்க போல. தள்ளி அந்த அந்த பையனுடைய உடலெல்லாம் செதஞ்சு அப்படியே அந்த பையன் மரித்து போனான். அப்போ அவனை யாரு கொன்னா, அவனை யார் இப்படி பண்ணுனா அப்படின்றத அதை கூட போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க அதை வாங்கவே இல்லை. நான் வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இவனும் அப்படிப்பட்ட ஒருத்தன் தான். அவங்க ஒரு டீம் சேர்ந்து போய் அடுத்தவனை அடிக்கிறது, இந்த மாதிரி பண்றது இவங்களுக்கு வழக்கமாயி போச்சு அப்படின்னு அவனுடைய சாவை விசாரிக்க கூட யாருமே இல்லாம போயிட்டாங்க. அப்போ நம்ம கோயம்புத்தூர் பட்டணத்துல கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வெள்ளக்கிணறு என்கிற இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நீங்க நிறைய வாட்ஸ்அப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பையனை கூட சேர்ந்து ஒரு சில பசங்க சேர்ந்து கையில் அவ்வளோ பெரிய அருவாலாம் வச்சு அவனை மட்டும் தனியாக ஒரு இடத்துல கண்ணுக்கு ஒரு புல் பதற்குள்ள கூட்டிட்டு போய் அவனை வெட்டி, எத்தனை வெட்டு கொடுத்தா அங்கேயே கொண்டுட்டான அந்த பசங்களை. வாலிப பசங்க. அப்பா, நம்ம அவங்களுக்காக ரொம்ப தீவிரமா ஜெபம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு கொலை வெறி நம்முடைய பட்டணத்துல, அதுவும் கடந்த வாரத்துல ஒரு வெளியூர்ல இருந்து ஒருத்தர் நம்ம சர்ச்சை பார்க்கறதுக்காக வந்திருக்கிற நேரத்தில் அவர் பாத்ரூம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏரியாவில் உள்ள பசங்க எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாங்களே, கையில கத்தியை வச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் பயந்தே போயிட்டார். பாஸ்டர், என்ன உங்க ஏரியா இப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ நம்முடைய இந்த சர்ச்சு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ பரவாயில்ல, எவ்வளோ மாற்றம். ஆனா ரவுடித்தனம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. நம்ம இதுக்கெல்லாம் தரப்புல நிக்கணும். இது வேற எதுவுமே இல்லை. இந்த ரவுடித்தனத்துக்கு பின்னாடி எல்லாம் யார் இருப்பானா, அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. கூலிப்படை இருக்கு பாருங்களேன். சில பணக்காரங்க கூலிப்படையை வச்சு அடிக்கிறது, அதுக்குன்னு ஆட்களை வச்சு கொல்றது இல்லை. அப்படிப்பட்ட பிடியிலே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற யாருமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நான் சொல்ற ஒவ்வொன்றும் ஜெப குறிப்பு. அதான் 1000 மணி நேர ஜெப திருவிழாவில் உங்களுக்கு கொடுக்குற ஜெப குறிப்பா வச்சுக்குங்க. இது உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப ஜெபம் பண்ணுங்க.
எதுக்காக ஜெபம் பண்ணணும்னா, ஆண்டவரே என் பிள்ளையை யாரும் சண்டைக்கு உந்தி என்ன பண்ணக்கூடாதுன்னா, வேதம் சொல்லுது சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், அவங்களுடைய கையில அதான் என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு நீ உடன்படாதே அப்படின்னு அவங்க அப்பா வந்து அவங்களை ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, அப்பா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, எனக்கு கலக்கம் உண்டாக்கிட்டீங்களே. தன்னுடைய தங்கச்சியை ஒருத்தன் தவறா நடத்தினான்றதுக்காக அண்ணன் தம்பி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அவன் 2 பேருடைய கையிலையும் கத்திய பிடிச்சு 2 பேரும் நைட்டோடு நைட்டா போய் எதிரியனுடைய சீகேமனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண் மக்களையும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. பாருங்க, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நடக்கிறதா இது? கடைசி வரைக்கும் அவங்கள கொன்னனுடைய சாபம் அவங்கள விட்டு போகவே இல்லை. 2 அண்ணன் தம்பிங்க ஒன்னு சேர்ந்த உடனே அவங்களுக்குள்ள எப்படி கொலவரியின் ஆவி தூண்டுது பாருங்களேன். சில வீடுகள் அப்படித்தான், அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா அந்த கொலை வெறியினுடைய ஆவி உள்ள வருது. இவங்க 2 பேரும் போய் சண்டை போடுறாங்க. ஐயோ ரொம்ப கொடுமை. ஒரு பையன் டாக்டர், ஒரு பையன் இன்ஜினியர், 2 பசங்களையும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க வந்து ஒரே நாள்ல கொண்டுட்டாங்க. அந்த தாயாருக்கும் தகப்பனாருக்கும் 2 பிள்ளைங்க. அப்படி கஞ்சி கதறாங்க. அப்படியே அந்த அம்மா அழுறத பார்த்தா என்னுடைய இருதயமே அப்படியே உடைஞ்சிருச்சு. அவ்வளவு டாக்டர் படிக்க வச்ச அந்த பிள்ளைங்களை கேட்டா சொத்து தகராறு. அப்போ ஆண்டவர் தான் நம்மை நம்முடைய பிள்ளைகளையும் காப்பாற்றணும். ஆமென். சண்டையை மூட்டி விட்டுட்டு ஒதுங்கிடுவாங்க, பிரச்சனையை மூட்டி விட்டுட்டு ஒதுங்கிடுவாங்க. நம்ம பிள்ளைங்க போய் கழுத்தை கொடுக்கறது, உடம்ப கொடுக்கறது. ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ராஜா எங்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானம் வேண்டும். எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஞானம் வேணும். யாரும் அப்படி எங்க பிள்ளைகளை கைட் பண்ண கூடாது. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா இது ஒரு ஜெபமாய் செய்யுங்க. ஆண்டவரே யாருமே கைட் பண்ண கூடாது ராஜா, கூடாதப்பா. எங்க பிள்ளைகளை யாருமே அப்படி வழி நடத்த கூடாது, யாருமே அப்படி வழி நடத்த கூடாது ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தடுத்து நிறுத்தும். அப்படி வருகிறவர்கள் யாரா இருந்தாலும் கர்த்தர் எங்க பிள்ளைகளை தொட விடாமல் அவர்களை மறைப்பீராக ராஜா, மறைப்பீராக ராஜா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 2 வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 20வது சேர்ந்து வாசிக்கலாம். யெரொபெயாம் திரும்பி வந்தான் என்று இஸ்ரவேலுக்கெல்லாம் கேள்விப்பட்ட போது அவனை சபையாரிடத்தில் அழைத்து அனுப்பி அவனை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்கினார்கள். யூதா கோத்திரமே அன்றி வேறொருவரும் தாவீதின் வம்சத்தை பின்பற்றவில்லை. நீங்க அதுக்கு முன்னாடி வாசிக்கும் போது 13ஆம் வசனம், ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபோருடைய ஆலோசனையின் படியே அவர்களோடு பேசி என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு சொன்னார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்க எல்லாரும் கவனமா கவனிங்க. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சாலோமோனுடைய மகனிடத்துல வர்றாங்க. வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, உங்க தகப்பனார் ஒரு கடினமான சுமையை எங்க மேல சுமத்தினாரு, அந்த சுமையை லகுவாக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த ராஜா வந்து தனக்கு முன்பாக நிற்கிற வயதானவர்களிடத்துல ஆலோசனை கேட்கிறாரு, என்ன பண்ணலாம், இவங்க எல்லாம் இப்படி வந்து கேட்கறாங்களே அப்படின்னு. உடனே அவங்க எல்லாம் சொல்றாங்க, உண்மைதான், கடைசியில் இவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, அதனால கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுங்க, அவங்கள வந்து கூப்பிட்டு அன்பாய் பேசி உங்களை நான் கொஞ்சம் பாரத்தை இறக்கிடுறேன், நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு முதியோர் சொன்னாங்க.
ஆனா இந்த ராஜா முதியோரிடத்துல கேட்டது மட்டும் இல்ல, தான் கூட வளர்ந்த வாலிபரிடத்துல கேட்டாங்களாமா. இப்ப இள ரத்தம் இது, அது வயசானவங்களுக்கு ஞானம் இருக்குது, அறிவு இருக்கு, இது இள ரத்தம் துடிக்கும். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்ன அந்த கிழவனுங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, இப்படியே போனா நம்மள மதிக்க மாட்டாங்க, நம்ம கெத்தென்ன, நம்ம யாரு, நம்ம எல்லாம் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே பெருமையை ஏத்திடுவாங்க. உடனே வேதம் சொல்லுது, சாலோமோனுடைய மகன் முதியோர் சொன்ன ஆலோசனையை தள்ளிட்டு தான் கூட வளர்ந்த வாலிபர்கள் சொன்னபடியே கேட்பான். கேட்டு கடினமான உத்தரவு கொடுப்பான். நான் எங்க அப்பா சவுக்குனால தான் உங்களை தண்டிச்சாரு, நான் உங்களை எதனால தண்டிப்பேன்? தேள்களினால தண்டிப்பேன். உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனி தாவீதுனுடைய வீட்டில் எங்களுக்கு என்ன இல்லைன்னா பங்கு இல்லை, அவ்வளவுதான், ராஜ்யபாரமே பிரிஞ்சிருச்சு. அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளையே, நம்மை சுற்றி இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ ரொம்ப கெத்தானவங்க, நீங்க ரொம்ப பெருமைக்குரியவங்க, நீங்க இறங்கி போகவே கூடாது, நீங்க தாழ்ந்து போக கூடாது, நீங்க ராஜா, நீங்க தாழ்ந்து போனீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், உங்களை நீ மதிக்க மாட்டாங்க. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்க, எப்பொழுதும் ஆண்டவர் யார் பட்சத்திலே இருப்பார் என்றால் தாழ்ந்து போகிறவர்களுடைய பட்சத்துல தாங்க கர்த்தர் இருப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஈசாக்க பகைச்சாங்க, ஈசாக்க வெறுத்தாங்க, ஈசாக்கோட வாக்குவாதம் பண்ணினார்கள், ஈசாக்கோட சண்டை பண்ணுவதற்கு அவர்கள் கேராரோர் மேய்ப்பர் தங்களை அழைத்தார்கள், வாப்பா எங்களோட சண்டை போடு, வாப்பா எங்களோட சண்டை போடு. ஆனா ஈசாக்கு ஏசேக்க விட்டு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் சித்னாவில் பிரச்சனை பண்ணாங்க, சித்னாவையும் விட்டு கொடுத்துட்டான். ஆண்டவர் ஈசாக்கு விட்டு கொடுத்த அந்த ஒரே ஒரு ஆசீர்வாதத்திற்காய் கர்த்தர் அவனுக்கு ரகபோத்தை மட்டும் கொடுக்கல, போன இடமெல்லாம் கர்த்தர் அவனுக்கு இடம் உண்டாக்கி அவனை பெருக பண்ணி, ஓ ஹalleluya, அவனை வெறுத்தவர்கள், பகைத்தவர்கள், ஒதுக்கினவர்கள் எல்லாரும் அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை கண்டு கொண்டார்கள். அவன் எல்லா ஜனங்களை பார்க்கலும் பெரியவனானான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை சண்டைக்காக மோட்டிவேட் பண்றவங்க எப்படி மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னா, உங்களை அவங்க முன்னாடி பெரியவங்களா காமிப்பாங்க. சார் நீங்க யார் சார், சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆள் சார், உங்களை போய் அவன் அப்படி பேசலாமா சார், உங்களை போய் அவன் அப்படி பேசிட்டான் பாருங்க சார் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு என்ன வந்துடக்கூடாதுன்னா, சண்டை போடுவதற்கு பெருமை மட்டும் வந்துடக்கூடாது. நான் எவ்வளோ பெரிய ஆளு என் கூட, அப்படி பிரச்சனை பண்ண வர்றவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லைன்னு தான் நம்மளை நினைக்கணும். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன். நம்ம திருச்சபையை ஆரம்பித்ததற்கு பிற்பாடு நம்ம கூட இந்த திருச்சபை கூட ஃபைட் பண்ணவங்க எத்தனை பேர்னு நினைக்கிறீங்க? 1-2 பேர் இல்லை, அவ்வளவு பேர் ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளவு பேர் ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. நான் இந்த கேமராவை மாட்டும் போது அந்த கேமராவை உடைச்சிட்டாங்க பாருங்களேன். அப்போ நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே போலீஸ் ஸ்டேஷன் திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க, சார் ஏன் சார் கேமரா மாட்டாம இருக்கிறீங்கன்னு. அவங்கள்ட்ட சொல்றேன், சார் அஃபிஷியலா ஏதாவது லெட்டர் கொடுத்தீங்கன்னா மாட்டலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, ஏங்க கேமராவுக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன்ல லெட்டர் கொடுத்தாதான் மாட்டுவீங்களா? அவங்கள்ட்ட வெளியே சொல்லவே முடியாது. நான் ஜெபம் மட்டும்தான் பண்ணேன், ஆண்டவரே வெளியே சிசிடிவி கேமரா மாட்டணும், பட் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டே இருக்கிறாங்க, மாட்டும் போது இந்த பசங்க உடைச்சிட்டாங்க, இனி திரும்பவும் மாட்டணும்னு சொன்னா அவனுக்கு திரும்பி கோபம் வரும், கோபம் வந்தா நல்லா இருக்காது, அதை பார்க்கும்போது நல்லா இருக்காது, அதனால என்ன பண்றதுனே தெரியல, ஜெபம் மட்டும்தான் பண்ணேன். கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கிரௌட் அதிகமா கூடுற எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வைக்கணும் அப்படின்னு சொல்லி மேலிடத்துல இருந்து உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டாம்ப் பண்ணியே எனக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க. நான் எதுவுமே பண்ண, அந்த லெட்டரையும் என்ன பண்ணேன்னா, லெட்டருக்கு நம்ம மாட்டிடலாமே அப்படின்னு மாட்டல, எந்த நபர் அந்த பிரச்சனை பண்றதுக்கு காரணமா இருந்தானோ அந்த நபரை நான் சர்ச்சுக்கு வர சொன்னேன், சார் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு வர சொல்லி அந்த லெட்டர் அந்த மனுஷன்ட்டு எடுத்து கொடுத்த, இதை பாருங்க அப்படின்னு. அவன் படிச்சு பார்த்தான், இந்த மாதிரி சார் எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கேமரா மாட்டுறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க, பட் அதனால உங்க பசங்களெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க சொல்லுங்க, ஏன்னா அவங்க சும்மா இந்த பக்கம் தானே அதை அடிதடி வச்சுட்டு சண்டை போட்டு போவாங்க, எங்களுக்கு ஒரு வழியே இல்லை அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு மாட்டினான். நான் ஏன் நமக்கு ஏன் ஆள் வளமே இல்லையா?
நம்ம திருச்சபைக்கே 3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நமக்கு 3 போலீஸ்காரங்க நம்ம சர்ச்சிலேயே அவங்க பிலிவரா இருக்காங்க. போலீஸ்ல வேலை பார்க்குறவங்க. வக்கீல்கள் வந்து நம்முடைய திருச்சபையிலே வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக வர்றாங்க. இன்னும் ஆன்லைன் மூலமா எத்தனையோ பெரிய பெரிய ஹை அஃபிஷியல்ஸ் எல்லாம் வந்து நம்முடைய ஆன்லைன்ல வாட்ச் பண்றாங்க. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பா அவங்க வந்து முன்னாடி நிற்பாங்க. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து நிக்கட்டும். அதுக்காக நம்ம அவங்க இருக்கிற போல்ட்னஸ்க்காக நம்ம பிரச்சனை பண்ண என்ன பண்ண முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கலாம், உங்கள்கிட்ட ஆள் பலம் இருக்கலாம். ஆனா உங்கள்கிட்ட இருக்கிற ஆள் பலத்தை நம்பி, உங்கள்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை நம்பி, உங்கள்கிட்ட இருக்கிற பண பலத்தை நம்பி ஒரு நாளும் மனுஷனோட யுத்தம் பண்றதுக்கு போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா நீங்க தோத்து தான் போவீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? தோத்து தான் போவீங்க. சில ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற மிகப்பெரிய தவறு அதுதான். எனக்கு அந்த ஆளை தெரியும், எனக்கு இவரை தெரியும், எனக்கு இது சொந்தக்காரரு, எனக்கு இவங்க மச்சான், எனக்கு இது மாமா, எனக்கு என்ன வந்தாலும் அவர் பார்த்துக்குவாரு. அவங்க இருக்கிற அந்த கெத்துல பிரச்சனை பண்ண நான் இறங்கி பிரச்சனை பண்ண போறேன் இல்ல. எப்பவும் உங்களுடைய பெருமையிலே சண்டைக்கு போகவே கூடாது. நான் அந்த காரியத்தை கையில எடுக்கவே இல்லை, யார்கிட்டையும் ஷேர் பண்ணவும் இல்லை, யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. கர்த்தரே அப்படி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அழகா அதை மாட்டிட்டு இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் நான் கேட்டா சொல்லுவேன், ஆமாப்பா லெட்டர் வந்துட்டு காமிச்சேன்ல, அவ்வளவுதான், மாட்ட சொன்னாங்க, மாட்டிட்டேன், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு. அப்போ நம்முடைய பெரியவர் கர்த்தர், நமக்கு பக்கபலமா இருக்கிறவர் கர்த்தர். நம்ம சர்ச்சில் அதிகாரியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஓயாம நம்ம சர்ச்சையை பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஓயாம நம்ம பின்னாடியே போயிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அவங்க இல்லாத ஒரு நேரத்தில் இவங்க வந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த தவறை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒருவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை திருப்பி கேட்கல. எனக்கு வந்து இந்த கொடி பிடிக்கிறதுல எல்லாம் எனக்கு வந்து விருப்பமே இல்லைங்க. கொடி பிடிக்கிறதுலாம் பரிசுத்தவான்களை நிறைய பேரை அடிச்சே கொண்டு விட்டாங்க, பரிசுத்தவான்கள் நிறைய பேரை கஷ்டப்படுத்தினாங்க. ஆனா அவங்க யாரையாவது ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாங்களா? அவங்க வந்து எங்களுக்கு உரிமை வேணும்னு கொடி பிடிச்சாங்களா? வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டுனாங்களா? அவங்க பாடுகளை என்ன பண்ணாங்கன்னா சகிச்சாங்க, ரத்தத்தை சிந்தினாங்க. ரத்தத்தை சிந்த தான் இந்த பட்டணத்துல பெரிய ரட்சிப்பு, தேசத்துல பெரிய எழுப்புதல். அதனாலதான் தேசத்துல பெரிய எழுப்புதல் வந்தது. நான் நம்புறேன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இந்த உலகத்துல இந்த பட்டணத்துல ரத்தம் சிந்தினா அந்த ஒரு மனுஷனுக்காக 1,00,000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. 1,00,000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆண்டவருக்காக அடி வாங்குறது பாக்கியம், ஆண்டவருக்காக திட்டு வாங்குறதற்கு பாக்கியம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் கொடி பிடிக்க போறது இந்த மாதிரி வாங்க சார், கிறிஸ்தவங்களுக்காக சேர்ந்து நிற்போம், நம்ம போய் 4 வார்த்தை கேட்டாதான் அடங்குவாங்க, நிற்பாங்க. நான் சொல்றேன், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர் தான். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சைலண்டா விட்டுட்டு வளர்ச்சியில கவனம் செலுத்தணும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். இதுவரைக்கும் இந்த ஊழியம் ஆரம்பித்து 2022 ஆண்டு ஆக போகுது. நான் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திலே வந்து இன்று வரைக்கும் நான் எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டு தான் இருக்கிறேன். எதிர்ப்புகள் வந்து கொண்டு தான் இருக்குது. ஆனா எனக்கு ஒரே ஒரு கான்செப்ட், உன் கூட சண்டை போடுறது எனக்கு வேலை இல்லைப்பா. எனக்கு இந்த ஊழியத்தை பெருசா ஆண்டவருக்காக பண்ணணும். இது வளர 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 எதிர்த்தவங்க குறைஞ்சிட்டே இருக்காங்க. ஆமென். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க வளர வளர, நீங்கள் உயர உயர உங்களுக்கு எதிரிகள் குறைந்து கொண்டே இருப்பாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா எழும்பினவர்கள் குறைந்து கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கிற ஒரே ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு கொடுக்கிற ஒரே மருந்து, இல்லைன்னா அவர்களோட பண்ணுகிற ஒரே யுத்தம் என்ன அப்படின்னா நம்முடைய வேலையில கான்சன்ட்ரேட் பண்றது தான், நம்முடைய காரியத்துல கான்சன்ட்ரேட் பண்றது தான். இதை வளர்த்துங்க, இந்த பிசினஸை வளர்த்துங்க பிரதர், இந்த வருமானத்தை வளர்த்துங்க பிரதர், நீங்க வளருங்க பிரதர். ஆட்டோமேட்டிக்கலா அவங்க உங்களுக்கு கீழே வந்துதான் ஆகணும். அதுதான் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனுடைய மிகப்பெரிய அடையாளம். நீங்க உங்க வேலையைத்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும், உங்க உயர்வை தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். உங்களுக்கு எதிராக எழும்பின மனுஷனை கான்சன்ட்ரேட் பண்ணவே கூடாது. ஒன்னு தெரிஞ்சுக்குங்க, நீங்க உங்களுக்கு விரோதமா எழும்பினவர்களை கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்கன்னா நீங்க சவுல் மாதிரி விழுந்துருவீங்க.
உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை கூட உங்களால் ஒழுங்கா செய்ய முடியாது. ஆனா அதற்கு மாறாக தாவீதை போல உங்க உயர்வை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் எழும்புற சத்துருக்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் வளர்ந்து கொண்டே பெருகி கொண்டே போவீர்கள். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சீக்கிரட்டை கத்துக்கணும். அவங்கள கான்சென்ட்ரேட் பண்றது நம்முடைய வேலை இல்லை. இன்னைக்கு இவன் எதிர்ப்பான், நாளைக்கு அவன் எதிர்ப்பான், நாளானைக்கு இன்னொருத்தன் எதிர்ப்பான். நம்ம உயர உயர எதிர்ப்பு வந்துட்டு தான் கேட்கல. வளர வளர ஒவ்வொரு பிரச்சனை, சின்னதா இருக்கும்போது ஒரு பிரச்சனை, வளரும் போது இன்னொரு பிரச்சனை, இன்னொரு வளர்ச்சி, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த அந்த அதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர இதை என்ன பண்ணக்கூடாது. இது வரும், சொல்லுங்க சத்தமா, இதை யார் பார்த்துக்குவான்னா கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஆமே, நமக்காக அவர் யுத்தம் பண்ணிடுவாரு. நம்ம வளர்ச்சியை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருப்போம், மற்றதை ஆண்டவரே செய்வார். அதான் பேதுருவை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே இதுவரைக்கும் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இதுவரைக்கும் பேதுரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, எப்பா 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? வேதம் சொல்லுது அவனுடைய கண்கள் நித்திரை மயக்கமா இருந்துச்சாமா. அதான் நம்ம பிள்ளைங்க காலையில ஸ்கூலுக்கு எழுப்பி விட்டா போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தூங்கிட்டே பல் விளக்கம் பாருங்களேன். கண்ணு மூடிட்டு இருக்கும், ஆனா என்ன விளக்கிட்டு இருப்பான்? பல் விளக்கிட்டு இருப்பான். அந்த தூக்கம் வந்து போய் கொண்டு போய் விடுற வரைக்கும் முடியாது. சாப்பிடுவான், ஆனா தூங்கிட்டு இருப்பான். ட்ரெஸ் பண்ணுவான், தூங்கிட்டு இருப்பான். கண்ணு மட்டும் திறக்காது பாருங்களேன். அந்த மாதிரி இவனுக்கு நித்திரை மயக்கமே ஆகி போச்சு. அப்படியே கண்ணெல்லாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இனி தூங்கி இளைப்பாருங்கள். மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே பிடிச்சு கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. சொன்ன உடனே அப்படியே தட்டால் புட்டான்னு எந்திரிச்சு போன உடனே அவரை பிடிக்க பக்கத்துல வந்த உடனே, சாரி என்னதான் ஆண்டவரோட நடந்தாலும் கத்திய மட்டும் என்ன பண்ணல, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞான ஸ்நானம் எடுத்தாச்சு, இயேசுவோட சேர்ந்து ஊழியமும் பண்ணியாச்சு, அற்புதத்தையும் பார்த்தாச்சு. ஆனா எதை விடல? கத்திய மட்டும் விடல. நம்ம ஆட்கள் நிறைய பேர் அப்படி இருக்காங்க, பேதுரு மாதிரி. எடுத்த உடனே பாத்தீங்கன்னா, என்னடா எங்க தலைவரே மேலே கை வைக்கிற, அவர் யார் தெரியுமா அப்படின்னு நினைச்சிட்டு, நான் என்ன நம்புறேன், இவன் தனியா இருந்திருந்தா ஓடி ஒளிஞ்சிருப்பான். பேதுரு மட்டும் தனியா அவங்கள்ட்ட சிக்கி இருந்தனா, ஐயா சாமி என்ன விட்டுருங்க, நான் அந்த மாதிரி ஆளை பார்க்கவே இல்லை. ஏற்கனவே ஒரு டைம் தனியா மாட்டி என்ன சொன்னாரு பேதுரு, தனியா ஒரு இடத்துல மாட்டினார் பாருங்க, இவனும் கிறிஸ்துவோடு கூட இருந்தவன் தான் அப்படின்னு சொன்ன உடனே, அவரை பற்றி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சபிக்கவும், அந்த மாதிரி மனுஷன் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு எல்லாம் சபிக்க ஆரம்பிச்சிட்டான். தனியா மாட்டாதான் தெரியும். இப்ப எல்லாரும் கூட இருக்கிறத விட இயேசு கூட இருக்காருல்ல, தலைவர் கூட இருக்கும்போது கத்தியை எடுத்து ஒரே வெட்டு. அப்போ அந்த மல்கூசனுடைய காது கீழே விழுந்துச்சு. எடுத்து ஆண்டவர் அந்த காதை ஒட்டி விட்டு பேதுருவை பார்த்து சொல்றாரு, ஏப்பா உன் பட்டயத்தை உரையில போடு, எல்லாருக்கும் கத்தியை பிடிக்க தெரியும். பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே மடிவான். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்கள், ஆனால் இது உங்களுக்கு தெரியும். இந்த அதிகாரத்தில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியும். பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே மடிவான். ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்போ என் பிதாவை வேண்டிக் கொண்டால் ஆயிரக்கணக்கான தூதர்கள் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க. ஆனா அப்படி செஞ்சா கர்த்தருடைய சித்தம் என்ன பண்ணாது, நிறைவேறாது. அதனால நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம பட்டயத்தை எடுத்தா நம்ம பட்டயத்தால தான் மடிவோம். அதனால நம்ம பட்டயத்தை எடுக்க வேண்டாம். ஆமோதிக்கிறீர்களா? இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற இந்த 3வது நாள், இந்த 1000 மணி நேர ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களோடு யுத்தம் பண்ணுகிறவர்களை நினைத்து சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நினைத்து சோர்ந்து போகாதிருங்க. அவங்கள கண்டுக வேண்டாம், அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம், அவங்களுக்கு ஏதாவது நடக்காதான்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஐயோ அவர்கள் இப்படி விட்டா சரியாக மாட்டாங்கன்னு நினைச்சு அவர்களோட சண்டைக்கு போக வேண்டாம். என் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக வழக்காடுவேன். எப்படி ஈசாக்கை அவர்கள் கண்களுக்கு முன்பாய் கர்த்தர் உயர்த்தினாரோ, அதே போல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் ஒரு நாள் உயர்த்துவார். அன்றைக்கு எதிரி வெட்கப்பட்டு போவான், எதிரி வெட்கப்பட்டு போவான். நம்ம இருக்க வேண்டியது எங்க அப்படின்னா, கர்த்தர் சமூகத்திலேயே காத்திருக்கணும். ஹல்லேலூயா.
கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, சவுல் ராஜாவை கெடுத்தது யாருங்க? சவுல் ராஜாவை கெடுத்தது யாரு? யாரு? என்னை பொறுத்த வரைக்கும் சவுல் ராஜாவை கெடுத்தது அந்த நாட்டிலே இருந்த ஸ்திரீகள். ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அப்போ நம்ம கூட சண்டைக்கு கோத்து விடுறவன் கூட்ட பாட்டு பாடுறவனாவே இருப்பான். அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயோ இவங்க ஆண்டவருடைய பிள்ளை, இவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சண்டைக்கு போயிடாதீங்க. தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாங்கடா அப்படின்னு. நான் சொல்றேன், சண்டைக்கு போக சொல்ற தீர்க்க தரிசனம் என்னை பொறுத்த அளவு அது ராங். அது நல்ல தீர்க்க தரிசனம் கேட்கல, அது நல்ல தீர்க்க தரிசனம் அல்ல, அது சரியான தீர்க்க தரிசியும் அல்ல. நீ போ ஜெயிப்பாய். அதுக்கு வசனம் வேற சொல்லுவாங்க, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். உடனே இந்த அம்மாவுக்கு அப்படி குசி வந்துடும் பாருங்களேன். இயேசுவே சொல்லிட்டாரு போய் சண்டை போடுறதுக்கு, அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு நான் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு போய் நின்றக்கூடாது. இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டாரு இந்த யுத்தம் என்னுடையது. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் யார் கரத்தில் கொடுக்குறேன்னா உங்க கரத்திலேயே கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆமேன். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. காரியங்கள் வாய்க்க செய்வார். காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் ஓ காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு 3வது மனுஷனை குறிச்ச அறிவு என்ன அப்படின்னா, ஆண்டவர் பேசுறாரு, ஒரு மனிதனுக்கு நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாருக்கு அப்படின்னா, உங்களை யுத்தம் பண்ணுகிறதற்கு தூண்டுகிற மனிதர்களுக்கு நீங்க என்னவா இருக்கணுமாமா? கவனமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நெல்லுங்கள். எழும்பி நிற்கலாம். கர்த்தர் மிகவும் நல்லவர், கர்த்தர் மிகவும் பெரியவர். ஒரு நிமிஷம் கவனிங்களா ஆண்டவருடைய பிள்ளைகளை. அப்படியே எழும்பி நின்று கவனிங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த குடும்ப பிரச்சனையை, குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிக்கு மட்டும் நான் ஒரு சிறந்த ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த கணவன் மனைவியினுடைய அந்த சண்டையிலே, பிரச்சனையிலே தயவு செய்து 3வது நபர்கள் உங்களை உற்சாகப்படுத்துவதை நீங்கள் கவனிக்கவே கவனிக்காதீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு சொல்லுகிறது புரிகிறதா உங்களுக்கு? அதனால தயவு செய்து அப்படிப்பட்டவங்களை விட்டு விலகுங்க. நான் சொல்றேன், சொந்த அம்மா அப்பாவா இருந்தா கூட உங்க கணவனாருக்கு விரோதமா நீங்க எழும்புறத உங்க அம்மா அப்பா என்கரேஜ் பண்றாங்கன்னா அது நல்லதல்ல, நல்லதல்ல. யாருமே உங்களுக்கு கணவன் மனைவியினுடைய அந்த பிரச்சனையில நீங்க சண்டை போட்டா அந்த சண்டை பெருசாயிட்டே தான் போகும். நீங்க கண்டிப்பா அதுல ஒரு முடிவை பார்க்க முடியாதீங்க. அமைதியா நீங்க இருங்க. நான் சொல்றேன், அந்த காரியங்கள் உங்கள் கைகளிலே கைகூடி வரும், கைகூடி வரும். நான் என்னுடைய கண்களால பார்க்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு அழகான பெண்ணை 1 கோடி ரூபாய் வரதட்சணை கொடுத்து, 1 crores, 1 கோடி ரூபாய் வரதட்சணை, 100 பவுன் நகை. என்னுடைய நான் பார்க்குறேன், 100 பவுன் நகை. அவங்களுடைய கல்யாணத்தில் செலவு பண்ண சாப்பாடு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ. அந்த மேரேஜ் நான் போயிருந்தேன், 72 வெரைட்டின்னு நினைக்கிறேன், 70க்கு மேலே, 72 வெரைட்டிக்கு மேலே சாப்பாடு போட்டாங்க. அவ்வளவு கிராண்டாக கல்யாணம் நடத்தி அவன் கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய வாக்குவாதம் இந்த பிள்ளைய அவன் ஏதோ ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி
இந்த வீட்டில் இருக்கிற இந்த பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்க இவ்வளோ கொடுத்து நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் உண்மையிலே யாருக்கானாலும் கோபம் வரும். ஏன்னா அந்த புள்ள வந்து ஒரு வாயில்லாத பூச்சி. அந்த புள்ள ரொம்ப சாஃப்டான புள்ள. எடுத்து அந்த ஊரில் இருக்கிற எல்லாரிடத்துலையும் நல்ல பேர் வாங்கின புள்ளவா. எல்லாருமே அந்த பாப்பா குறித்து நல்ல பேர் சொல்லுவாங்க. இவ்வளோ நல்ல பிள்ளைய போய் இவன் இப்படி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கம் தாங்க முடியாமல் அவங்க அம்மா அப்பா அவன் அந்த பையனுடைய வீட்டில் என்னன்னு கேட்க போனாங்க. கேட்க போகும்போதே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அரசியல் தலைவர் வந்து அவங்களுடைய சொந்தக்காரர் அவங்களோட சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் ஆகி போச்சு. எப்பவும் அப்படி தானே, நம்ம சண்டை போட போகும்போது ஏதோ ஒரு நல்ல ஹை அஃபிஷியலு ஒரு பெரிய ஆள் நம்ம கூட வந்தால் நமக்கு ஒரு பெரிய போல்ட்னஸ் வரும்ல. அப்படி போல்ட்னஸ் வந்த உடனே அந்த பையனை பிடிச்சி அடிச்சு விட்டாங்க. அந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பையனை பிடிச்சி அடிச்ச உடனே அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அதற்கு பிறகு எத்தனையோ பேரை வச்சு பேசியாச்சு, எத்தனையோ பேரை வச்சு பேசியாச்சு. ஆனா அந்த பையன் எனக்கு முடிஞ்சிருச்சுங்க சார், என்னை விட்டுருங்க, உனக்கு என்ன வேணும் நான் தர்றேன், நீ கொடுத்த பணத்தை உனக்கு தர்றேன், முறைப்படி எவ்வளோ நீ கொடுத்தியோ எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன், பட் நான் அவளோட வாழலாம் மாட்டேன், யார் சொன்னாலும் கடவுளே நேரடியாக வந்தால் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்ற ஸ்ட்ராங்காக. ஏன்னா என் வீட்டுக்குள்ள வந்து என்னையே அடிச்சிங்கல்ல, என்னையே அடிச்சிங்கல்ல, அந்த ஒண்ணுல அந்த பையன் நின்றுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஞானமா இருக்கணும். நம்ம கோபம் வந்த உடனே ஆள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு உடனே வேலையை காமிச்சிடக்கூடாது. யுத்தம் பண்றதற்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க, நான் நிற்கிறேன்னுவாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளை வீட்டில் உட்காந்துருக்கிறது யாருங்க வந்தது? யார் வந்தா? பெத்த அம்மா அப்பா தாங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. அந்த புள்ள தான் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. பிரச்சனை பண்றதுக்கு கூட சண்டை போடுறதுக்கு வந்த ஒரு சொந்தக்காரங்க கூட இன்னைக்கு வரலங்க. அவங்க பிரச்சனை பண்ற அன்னைக்கு மட்டும்தான் வருவாங்க, சண்டை போடுற அன்னைக்கு மட்டும்தாங்க வருவாங்க. அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. கோர்ட்ல போய் விடுற வரைக்கும் தான் வருவாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விடுற வரைக்கும் தான் வருவாங்க. அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க. அவங்கள நம்பி எதுலையுமே இறங்காதீங்க. அவங்கள நம்பி எதுலையுமே இறங்காதீங்க. ஒரு பெரிய தலைவர் என் கூட இருக்காருன்றதுக்கு நம்பி இறங்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்க முடியாது. அதனால நான் என்ன பண்ண மாட்டேன்னா, யுத்தமே பண்ண மாட்டேன். அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். உங்களுடைய பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா, மௌனம் தாங்க உங்க ஆயுதம். சும்மா இருப்பதே உங்கள் பலன். எது பலன்? சும்மா இருப்பதே உங்கள் பலன். நீங்க அமைதியா இருங்க, அவர் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார். ஆமென். சேர்ந்து பாடி நம்ம சொல்ல போறோம். நான் உங்க பாதத்தை பிடிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உங்களையே சார்ந்து வாழ்வேன், நான் காத்திருப்பேன், நான் பொறுத்திருப்பேன், உங்களை மட்டும்தான் நம்பி இருப்பேன். என் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நீங்க தான் ராஜா. என் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நீர் தான் ராஜா. கரங்கள் எல்லாரும் தட்டி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. உன் வாளியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வாளியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. காரியங்கள் வாய்க்க பண்ணுவார், காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். ஓ, காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். காத்திரே, காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரை நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரை நம்பீர், காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில். ஓ, மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதிப்பாடு, மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதிப்பாடு. உன்னோடு இருந்து உனக்காக வழக்காடு,
உன் சார்பில் செயலாற்றுவார். உன்னோடு இருந்து உன்னை காத்து உனக்காக வழக்காடுவார். இப்ப சொல்லும் கரங்களை காத்திரும் பொருத்தி கர்த்தரையே நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். பாடிக்கொண்டே சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும், விரோதமாய் எழும்புகிற சக்திகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஓ, என் சார்பில் செயலாற்று. நம்பிக்கையோடு பாடுங்கள். இயேசு என் சார்பில் செயலாற்று. காத்திரு பொறுத்திரே, காத்தீர் பொறுத்தீர் கர்த்தரை நம்பீரு. என் சார்பில் செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் அவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம். கரங்களை தட்டி பாடுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஓ, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். வல்லமை 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 கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதிர்காலம் நமக்குண்டே, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. நான் ஆளுவேன் தேசத்தை, நான் ஆளுவேன். கரங்களை மேல தட்டி சொல்லுவோம். ஒன்று சேர். இப்போ உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். சமாதானம் வரட்டும், சண்டைகள் மாறட்டும். கம் தனர ஷேகர ரோத்தம் கனரே ஷேகர. ஓ, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஒன்று சேர். ஓ, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். கரங்களை தட்டிக்கொண்டே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர். ஆமென். 2 காரியங்களுக்காக ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். ஒன்று, நம்முடைய திருச்சபையினுடைய இடத்திற்காக நம்ம இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி அந்த பணத்தை கொடுக்கிற அளவுக்கு நமக்கு ரெடி பண்ண முடியல. அதனால திரும்பவும் ஈஸ்டர் அன்னைக்கு நாங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய தொகையை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு திரும்ப வாக்கு கொடுத்துருக்குறோம். அந்த வாக்கை நம்ம மாற முடியாது. அதனால் கர்த்தர் அதில் இரக்கம் பாராட்டணும். நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒத்தாசை செஞ்சாலும் இது பெரிய தேவையானதுனால அது ஆண்டவர் இறங்கணும். ஆண்டவர் அந்த மாதிரி பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பணும். நம்முடைய எல்லாருடைய கரங்களையும் ஆசீர்வதிக்கணும். வரவேண்டிய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த காரியங்கள் எல்லாம் வந்து சேரணும். நம்ம அந்த சொன்ன அந்த நாளை இனி தவறக்கூடாது. அது ஆண்டவர் தான் உதவி செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம அவரை தான் நோக்கி பார்க்க முடியும். அதனால எல்லாருடைய கைகளையும் வாரத்துக்கு நேராய் உயர்த்தி, ராஜா உங்க பொக்கிஷ சாலையை திறங்க ஆண்டவர். பாரத்தோட இந்த 1000 மணி நேர ஜெபத்துல கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும். நம்முடைய தேவன் கோடீஸ்வரர் அல்லவா? நம்முடைய தேவன் பெரிய தேவன் அல்லவா?
இதுவரையிலும் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார் அல்லவா, இனிமேலும் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிற தெய்வம் இயேசுவே எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்காக இறங்கும் ஆண்டவரே. இது எங்களுக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, உங்க நாம மகிமைக்காக. வாலிப தம்பிங்க சத்தமா ஜெபிங்க, சின்ன குழந்தைங்க ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்துக்குள்ள எசப்பா எங்க ஆலயத்தினுடைய அந்த இடம் வாங்குவதற்கான தேவைகள் சந்திக்கப்படட்டும்னு சொல்லுங்க. வானத்தை திறங்கப்பா, நடக்கணும். நான் சாட்சி சொல்லணும், சாட்சி சொல்லணும். கர்த்தர் நம்மை சாட்சி சொல்ல வைக்கணும். ராஜா அப்பா அப்பா எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, எங்களை சாட்சியாய் நிறுத்துகிற தெய்வம். அப்பா இதற்காய் கொடுத்த பிள்ளைகள் யாரா இருந்தாலும் எங்கிருந்தாலும் அப்பா முகம் கூட அவங்களுக்கு தெரியலையப்பா ஆண்டவரே. அவங்கள நாங்க நோட் பண்ணி கூட வைக்கலையே ராஜா. ஆண்டவரே அவங்க நாங்க கொடுத்தோன்னு கூட சொல்லலையே ராஜா. அவங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே, அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களுக்கு நிறைய செய்யணும் ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த எண்ணெய்க்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆமென். கர்த்தர் இந்த எண்ணெயை கர்த்தர் ஆசீர்வதித்து கீலேயாத்தினுடைய பிசின் தைலமாய் ஆண்டவர் மாற்றி அநேக வியாதிஸ்தர்களை குணமாக்க, அநேக முடவர்கள் நடக்க பண்ண, பரம்பரை வியாதிகள் சரியாக, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட அநேகருக்கு இதுல விடுதலை கிடைக்க, மருந்துகள் கண்டுபிடிக்கப்படாத நோய்கள் இந்த எண்ணெயின் மூலமாய் சரியாகும்படியாக ஸ்தோத்திரம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபிப்பான் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஹalleluya. இது ரண வைத்தியருடைய மருந்தாய் மாறட்டும். எல்லாரும் ஜெபிங்க. இது ரண வைத்தியருடைய மருந்தாய் மாறட்டும். இது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். இயேசுவே சுகவாய்வு வரட்டும். எப்பேற்பட்ட புண்களா இருந்தாலும் ஆறட்டும். எப்பேற்பட்ட ஸ்கின் டிசீஸா இருந்தாலும் மாறட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். இது சரியான நபர்களுக்கு சேரப்படட்டும். தேவையான நபர்களுக்கு கொண்டு போகப்படட்டும். அப்பா நன்றி. இதற்காக உதவுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம். இங்கே வைக்கப்பட்டிருக்கிற ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இங்கே போடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் அப்படியே பதில் வரட்டும். இந்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களும் சாட்சியாய் மாறுவதாக. இதில் எழுதி போட்டிருக்கிற பிள்ளைகள் சாட்சி எழுதி போட வேண்டும் ஆண்டவரே. இன்னும் வாட்ஸ்அப்பின் மூலமாய் இந்த யூடியூப்ல லைவ்ல பார்த்துட்டு இருக்கும் போது எத்தனையோ பிள்ளைங்க ஜெப குறிப்பை அனுப்பி கொண்டே இருக்கிறார்களே. அந்த ஒவ்வொரு ஜெப குறிப்புகளும் இனி அந்த சேட்டிங்ல கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார் என்று வரட்டும் ஆண்டவரே. வருவதாகப்பா. இந்த 21 நாள் ஜெபமும் எந்த தடையும் இல்லாமல் கிருபையாய் கர்த்தர் நீங்க மாற்றி தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கிருபையின் கரங்களில் தாழ்த்துறோம். இங்கே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இதில் நிறைய மனுஷங்களை பற்றி தெரிஞ்சு அவனுடைய கண்ணிகளுக்கெல்லாம் தப்பி உங்க பிள்ளைங்க ஒரு நல்ல குவாலிட்டி உள்ளவங்களா மாறட்டும் ஆண்டவரே. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாளைக்கு நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, கற்பத்தின் கனிக்காக நம்ம ஜெபிக்க போறோம். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவங்களுக்காக ஜெபிக்க போறோம். கவனிங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டங்களுக்கு கலந்து கொள்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆன்லைன்லையும் சர்ச்சிலையும் கலந்து கொள்வது ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் தனி ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரமாவது ஒரு ஆள் தனியாக ஜெபம் பண்ணணும். அதனால் நீங்கள் எல்லாரும் வாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சர்ச்சு திறந்துருக்கும். அதே போல் வீடுகளில் இருந்து ஜெபிக்கிறவங்களும் நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணணும். அந்த ஜெப டைமை மட்டும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸோ நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜெப குறிப்பு என்னென்னா, கர்ப்பத்தின் கனிக்காக நீங்கள் ஜெபிக்கணும். கடந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக நான் இதுக்காக ஜெபித்தேன்.
அதில் ஒரு ஊழியக்காரருக்காக ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் நினச்சி இந்த 21 நாள் ஆரம்பிக்கும் போது அவர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எங்களுடைய மனைவி வந்து கர்ப்பம் தரிச்சிட்டாங்க அப்படின்னு சாட்சி சொன்னாங்க. அதனால் நம்ம நிறைய பேருடைய ஜெபங்கள் வந்து சாட்சி. நான் நம்புகிறேன் இந்த வருஷம் ஒரு 100 குழந்தைகளையாவது நான் கையில் எடுத்து பிரதிஷ்டை பண்ணணும். ஆமென். ஆண்டவர் அப்படி செய்யணும். நிறைய பேர் வாக்கு கொடுக்கணும். நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்பார். கடந்த 7 நாட்கள் நம்ம வந்து இந்த சொந்த இடம் வீடுக்காக ஜெபம் பண்ணோம் பாருங்க. எனக்கு வீடு பிரதிஷ்டை வந்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ 3 வீடு பிரதிஷ்டை பண்ணிட்டேன். இப்போ 4வது ஒரு வீடு வந்து இன்னும் ஒரு 3 நாளில் பிரதிஷ்டை பண்ணணும். இன்னைக்கு ஒருத்தங்க வந்து 16ஆம் தேதி இன்னொரு வீடு பிரதிஷ்டை பண்ணுறேன். அப்போது கிட்டத்தட்ட 6 வீடு முடிஞ்சிச்சு. 6 வீடு முடிஞ்சிருச்சு. அப்போது ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் ஆண்டவர். அப்போ அதனால் ஆண்டவர், நான் நம்புகிறேன் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தெல்லாம் கேட்பார். ஆண்டவர் உங்கள் கூட இருப்பார். 21 நாளும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். நீங்களும் உங்களுடைய சொந்தங்கள் நிறைய பேருக்கு இந்த ஜெபத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய அற்புதம் செய்வார்.